ஒரு காற்றை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னாகும் எழுதின புஸ்தகம். இது உங்க வாழ்க்கையில தேவன் நமக்காக தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காற்று. இந்த காற்று ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காற்றா. வாசிக்கலாம். என்னாகும் 11:31 வாசி. 31:32. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தின் சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் செய்தது. முழுவதும் மறுநாள் முழுவதும் சேர்த்தார்கள். குவித்து வைத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. இவங்க தேசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்கள பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. காடை வனாந்தத்துல போய் காடை இருக்குமானா கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. நம்ம ஊர்லயே அவளை காடை பார்க்க முடியாது. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. என்னன்னா, ஒரு நாள் இங்க சென்ட்ரல் பிளேஸ், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் நடந்தா எவ்வளவு தூரமோ, இந்த பக்கம் ஒரு நாள் நடந்தா எவ்வளவு தூரமோ அவ்வளவு காடையை கொண்டு வந்து குமிச்சாங்க. எத்தனை மூணு ஹைட்டா? அசன் அழகா சொல்லுது, வாசிப்போமே. 2 முழம் அகலா ஹைட் சொல்லப்பட்டிருந்தது. பாருங்க இங்க பாருங்க. 2 முழம் ஹைட்ல இந்த பிரயாணம் தூர அளவுக்கு அந்த காடை என்ன செய்திருந்தா குவிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. என் ஜனங்க என்கிட்ட கேட்டுட்டாங்களே. ஹல்லேலூயா. நாங்க எகிப்து தேசத்துல இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அங்க எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கொம்படிக்காயும் வெங்காயம் கிடைச்சிருக்குமே, வெள்ளை பூண்டை சாப்பிட்டு இருப்போமே. இங்க வந்து வனாந்தரத்துல எங்களை சாகடிக்கவா போட்டீங்க அப்படின்னு இந்த ஜனங்கள் முறுமுறுத்ததுனால, தேவ சமூகத்துல முறையிட்டதுனால, ஹல்லேலூயா, அந்த காடை வனாந்தரத்துல என்ன இல்லையா, மரம் இல்ல, செடி இல்ல, தண்ணீர் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா காடை வந்துச்சு. எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, எதுவும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ சமூக அழகா சொல்லுது, தேவன் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று. ஹல்லேலூயா. இந்த கீழ்காற்று வீசி இருந்தாங்கன்னா, உலகத்துல இருக்கிற காத்து வீசி இருந்துச்சுன்னா புழுதி வந்திருக்கும், மண்ணு வந்திருக்கும், தூசி வந்திருக்கும், கண்ணெல்லாம் மண்ணு பட்டிருக்கும். ஆனா இந்த காற்று அப்படிப்பட்ட காற்று அல்ல. ஹல்லேலூயா. இது தேவனிடத்தில் வந்த காற்று. ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இல்லாம, வீட்டுல மாப்பேசுற தொட்டி அரிசி இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், உங்க குடும்பத்தினுடைய வருமானம் குறைவா இருக்கலாம். இன்னைக்கு காற்று கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு போஷிக்கத்தக்கதாய், ஹல்லேலூயா, அந்த ஜனங்கள் திருப்தி அடையத்தக்கதான ஆசீர்வாதங்களை, இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து குமியத்தக்கதாய், ஹல்லேலூயா, கொடுத்தா எப்படி கொடுப்பாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, வாயை திறந்தா இங்க தெரிஞ்சிச்சான் சாப்பாடு. ஹல்லேலூயா. ஒருத்தனை வாயை திறக்க சொன்னா, வாயை திறந்த தொண்டையில என்ன தெரியுதான்? இந்த இறைச்சி தெரியுதான். ஹல்லேலூயா. அவ்வளவு சாப்பிட்டாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தா அப்படிதான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீ தேடி போனீனா கால்வாசி கூட கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி எவ்வளவு கொடுத்தாரா? இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், ஹைட் 2 முழம் அதிகம். ஹல்லேலூயா. இவன் ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு சேமிச்சுட்டு 32 வாசிங்களேன். 32 வாசிங்களேன். மறுநாள் முழுவதும் எத்தனை நாளா சேர்த்தாங்களா? எத்தனை நாளா சேர்த்தாங்களா? ரா முழுவதும், பகல் முழுவதும், மறுநாள். அப்ப எத்தனை நாள்? 2 நாள் சேர்த்தாங்களா? எவ்வளவு சேர்த்திருக்கிறாங்களா? 10 ஓமர் அளவு தான் சேர்த்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மளா தேடி போனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சுய முயற்சி அற்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா. உன் சுய இஷ்டத்துக்கு போனேன், உன் சுய ஞானத்துல போனேன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்பான், அவர் கூரையை பிச்சுட்டு கொடுத்துருவாரு. அப்ப பொறாமப்பட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல வரும்போது, ஹல்லேலூயா, அவர் தான் எனக்கு தஞ்சம். வனாந்தரத்துல எனக்கு யாரும் இல்லப்பா. அங்க வயல் விதைக்க முடியாது, அங்க தண்ணீர் கிடையாது, அங்க போய் தேடி அலைகிறதுக்கு அல்லது அங்க போய் வேட்டையாடுவதற்கு உண்டான சூழ்நிலை எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் இயேசுதான்.
அவர் தான் எனக்கு எல்லாம். அவரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. சின்ன காரியம்தான், பசிக்கு ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனா தேசத்துல கிடைக்காததை, ஹல்லேலூயா, நீ அழகா அந்த எகிப்து தேசத்துல இருந்திருந்தா கூட ஒரு காடையை கூட பார்த்திருக்க மாட்டான். இவன் பார்த்ததெல்லாம் வெள்ளை பூண்டு, ஹல்லேலூயா, வெங்காயம், கொம்படிக்காயை தான் பார்த்தே வளர்ந்தாச்சு. அப்பேற்பட்ட அந்த எகிப்து தேசம் அத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்களா? அப்போ கூட ஒரு காடை பார்க்கல. 430 வருஷம், எத்தனை தலைமுறை தெரியல, காடையை பார்க்கல. அதெல்லாம் பார்க்காததை தேவங்கிட்ட முறையிட்டேனா, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து குமிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காடைகளை பெருக பண்ணுகிற தெய்வம், உங்களுக்கு தேவையை சந்திக்கிற தெய்வம், உன் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்த தெய்வம், உன் ஏக்கத்தை அவர் புரிந்த தெய்வம். என் பிள்ளை அப்படின்னு ஒரு அந்தஸ்து வந்துருச்சுன்னா போதும், அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாருங்க. எங்கிருந்து கேட்டாலும் கொடுத்துருவாரு. அந்த இடத்துல இல்லாட்டியும் எங்கேயோ கீழ்காற்றியும் மேல் காற்றியும் எதையோ வீசி கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு உங்களை திருப்தி பண்ணுகிற தெய்வம் நீங்களே நான் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவ்வளோ தேவனை வச்சுட்டு கடங்காரங்கிட்ட போய் 10 ரூபா வட்டிக்கு, 5 ரூபா வட்டிக்கு, கந்து வட்டிக்கு, வார வட்டிக்கு போய் நின்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் தான் மாசம் மாசம் வந்து நின்றுவான். ஆனா இயேசு கொடுத்துட்டு கேட்கறது அல்ல. அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்பார், இதயத்தை கொடுத்துரு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நேரத்தை கொடுத்துரு, என்னை ஆராதி, அது போதும். என் ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவாங்க, அதை மாத்திரம் செஞ்சிரு, மத்த எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. அதை இயேசு சொல்றாரு. நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். முதலாவது, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கொடுத்தா சாதாரணமா கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த விதவை, ஹல்லேலூயா, போதாண்டவரே என்னைய நிறுத்தம் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருந்துச்சு, வந்துனே இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க போதும், இந்த ஆசீர்வாதத்தை என்னால தாங்க முடியல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யலையா, பூமி தாங்கலையா? ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சு அப்படிதான் ஆசீர்வதிப்பார். சும்மா பிச்சு கொடுக்கிறவரு, குறைவு, இன்னைக்கு மட்டும் போ நாளைக்கு இல்ல அப்படின்லாம் இல்ல. அவர் கொடுத்தா பூமி தாங்காது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்தா, ஹல்லேலூயா, தொண்டைக்கு மேல வந்து நிற்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறார். நீ அவரை நோக்கி மன்றாடும் போது, ஹல்லேலூயா, அது வனாந்தரமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, எங்க இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்து தருவேன்னு சொல்லி தேவ சமூகத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த காற்று உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும். அந்த காற்று உங்க மேன்மைப்படுத்தும். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியங்களை உங்க பாதப்படியில கொண்டு வந்து குமிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கலாம், எங்கெங்கயோ போய் எவ்வளவோ தலைவரை பார்த்திருக்கலாம், எவ்வளவோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இருக்கலாம், எவ்வளவோ காரியத்துல இந்த ஜாபுக்காக நீங்க சிபாரிசு பண்ணி இருக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவோ ட்ரை பண்ணி இருக்கலாம், எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கலாம். தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதே எனக்கு தாங்கப்பா, நான் எதிர்பார்க்கிறது அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எப்படி அந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி, வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை அழைத்தாரே, எனக்கு காலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி ஜனங்கள் வந்தாங்க. இடையில முறுமுறுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் ஜனங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்க அப்பான்னு கூப்பிட்டாலே வந்து அழகா கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5வது ஒரு காற்றை குறிச்சு பார்த்தோம். என்ன காற்று? நமக்கு தேவையான ஆசீர்வாதம்